லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமா கடிதத்திற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். 8 மாதங்களாக சிறையில் உள்ள சூழலில் நேற்று தனது அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார். கடந்த ஆண்டு செந்தில் பாலாஜி கைதான போதே அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்க ஆளுநர் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமா கடிதத்திற்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது குறித்த கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாப் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தொடர்ந்து 8 மாதங்களாக இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே அமலாக்கத்துறை தொடர்ந்து ஒரு கருத்தை முன் வச்சுட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, அவர் வெளியில வந்தார் அப்படின்னா அவருடைய சாட்சியங்களை அதிகாரத்தை பயன்படுத்தி அழிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. இதற்கு அடுத்து இதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? அடுத்த நகர்வு இயல்பாக பிணை பெறுவதில் தான் இருக்கும். பொதுவாக பிணை என்று வரும்போது குற்றப்பத்திரிகை தாக்கலுக்கு முன்பாக எப்போதுமே ப்ராசிக்யூஷன் தரப்பு பிணையிட்டால் அவருக்கு செல்வாக்கை பயன்படுத்தி சாட்சியங்களையும் சான்றாவணங்களையும் கலைத்து விடுவார் என்று சொல்வார்கள். இப்போது விசாரணையின் போக்கை மாற்றி விடுவார் என்கிற வாதம் வைக்கப்படும். செந்தில் பாலாஜி பிணை பெறுவதிலே அது மிகப்பெரிய இடைஞ்சல். உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் இதே நிலைமைதான். சமீபத்திலே சென்னை உயர்நீதிமன்றமும் இது சுட்டி காட்டியது. இப்படியான சூழ்நிலையில் ராஜினாமா செய்வது ஒன்றுதான் பிணை பெறுவதற்கான வழி. அப்போதும் பிணை கிடைக்குமா என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் இதற்கு முன்பே இதே சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்திலே சிறைப்பட்டவர்கள் 1 வருடத்திற்கு மேலாக அவர்கள் சிறையில் தான் இருக்கிறார்கள். என்றாலும் பிணை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே செந்தில் பாலாஜி தரப்பு உயர்நீதிமன்றத்திலே பிணை பெறுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடும். அது நிறைவேறாமல் உச்சநீதிமன்றத்தை அணுகும். பிணை பெறுவதற்கு இடையூறாக இருந்த ஒரு விஷயம் இப்போது அகன்று விட்டது. அப்படி நாம் இதை பொருள் கொள்ளலாம். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில இந்த ராஜினாமா அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்த பிணை அப்படிங்கிறது பிணைக்காக மட்டும்தான் இந்த ராஜினாமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்ல வேற ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருக்கும்னு நினைக்கலாமா? அரசியல் காரணம் என்று பார்த்தால் செந்தில் பாலாஜி மேற்கு மண்டலத்திலே பெரிய அளவுக்கு பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர் இல்லாமல் இருப்பது என்பது மேற்கு மண்டலத்தில் திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான். அதிலே மாற்று கருத்து இல்லை. எனவே செந்தில் பாலாஜி தேர்தல் நேரத்திலே பிணை பெற்று வெளியே வந்தால் மேற்கு மண்டலத்திலே தங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்று ஆளுந்தரப்பு கருதும். பிணையே கிடைக்காவிட்டாலும் கூட தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு அவசர பிணை கேட்டு மனு போடலாம். அதற்கும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதாவது உதாரணமாக மார்ச் மாத கடைசி, அப்போது செந்தில் பாலாஜியின் தேர்தல் பணிகள் உதவியாக இருக்கும் என்பது ஆளுங்கட்சியின் கணக்காக இருக்கும். என்றாலும் செந்தில் பாலாஜி மிக நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிறார். ஆனால் உண்மையில் இதில் சிக்கல் என்னவென்றால், சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் பிணை பெறுவதற்கே கிட்டத்தட்ட நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும். அந்த அளவுக்கு மிகவும் கடினமான ஒரு சட்டம். எனவேதான் இதிலே மிகுந்த காலதாமதம் ஏற்படுகிறது. செந்தில் பாலாஜிக்கு பிணை கொடுத்தால் அதே போல மணிஷ் சிசோடியாவுக்கும் பிணை கொடுக்க வேண்டும். அரசியல் ரீதியாக இப்படி சிறைப்பட்டிருக்கிற பலருக்கும் பிணை கொடுக்க வேண்டியது வரும். அதையெல்லாம் யோசித்துதான் உச்சநீதிமன்றம் ஒரு முடிவெடுக்கும். என்றாலும் இது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு முயற்சி செய்து பார்த்திருக்கிறார்கள் என்று நாம் இதிலே பொருள் கொள்ளலாம். நன்றி சார், உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.